நம் கையில் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களில் சில அக்கறைகளை வைத்து கொண்டு சில உணவுகளில் தேர்வுகளை சரியாக வைத்து கொண்டு கொஞ்சம் நகர்ந்தால் இந்த மாதிரி நோய்ப்பிடிகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம். நண்பர்கள், என்ன செய்யலாம்? ஒரு சில கோர்வையாக 1-2 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். முதல் விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய பானம், காலை பானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் தவிர்க்கவே முடியாது. எல்லோரும் ஏதோ ஒரு பானத்தை எடுக்கிறோம். காலையில் சில பேர் காஃபி குடிக்கிறோம், சில பேர் தேநீர் அருந்துகிறோம், சில பேர் ஒரு ஃபங்க்ஷனல் பேவரேஜ் உங்கள் டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்கன்னு ஒரு பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸோ, காம்ப்ளானோ, என்ஷூரோ ஏதோ ஒன்றத்தை கலந்து குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குள்ளேயும் அந்த பழக்கம் இருக்கிறது. நாம் சில தேர்வுகளை அதில் வைக்கலாம். நம்ம காலையில் குடிக்க பானம் வெறுமன ஒரு பானமாக இல்லாமல் அது ஒரு ஃபங்க்ஷனலாக ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு உணவாக மாற்றுவது மிக மிக எளிது. காலையில் குடிக்கக்கூடிய ஒரு டீ, ஏன் தினம் நம்ம இந்த ரெகுலர் டீயே குடிக்கணும்? டீ அப்படிங்கிறது அதுவும் ஒரு ஹெர்பல் ட்ரிங்க் தான். அது ஒரு ஆக்சுவலாக சீனர்கள் அங்கே உடல் சோர்வுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பானம். ஆங்கிலேயர்கள் அதை போய் பார்த்துட்டு அது ஒரு உடலுக்கு நல்ல பானமாக இருக்குது, ஊக்கமாக இருக்குதுன்னு எடுத்து அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல சோழமண்டல காடுகளையெல்லாம் அழித்து அவனுக்காக போய் தேயிலையை பயிரிட்டாங்க. நீங்கள் அத்தனை பேர் அதை பழகிட்டோம். அது ஒரு சூழலியல் கேட நம்ம மறந்துட்டு மற்ற விஷயம் பார்த்தோன்னா, அந்த தேநீர் வெறுமனை நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பிளாக் டீயாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா க்ரீன் டீயாக இருந்தாலும் சரி, அந்த தேநீர் நேரடியாக ஒரு மருத்துவ குணம் குடிக்குது. ஆனால் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம்? திரும்ப அந்த தேநீரை, நல்ல ஒரு தேநீர்னால் தரன்னு கொதிக்கிற வெந்நீரில் கொஞ்சம் தேயிலை தூளை போட்டு மூடி வைக்கணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்துட்டு அதை வடிகட்டி அந்த பானத்தை குடிக்கலாம். இலையாக இருந்தால் அந்த கொதிக்கிற வெந்நீரில் அந்த இலை விரிஞ்சு அது மரணித்து கிடக்கும். அதுக்கப்புறம் அதை வடித்து கொடுத்தோன்னா அதுதான் உண்மையாக மருத்துவ குணம் கொடுக்கக்கூடிய ஒரு தேயிலை பானமாக இருக்கும். அதை நம்ம ஆனால் இன்றைக்கி குடிக்கிறது என்னென்னா தேயிலை பாயாசம். அதான் எல்லோரும் தேயிலை பால் பாயாசம்னு நம்ம பேர் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இன்றைக்கி குடிக்கக்கூடிய டீக்கு சொல்லிக்கலாம். அது தேயிலை கிடையாது, தேநீர் கிடையாது. அந்த தேயிலை பால் பாயாசத்துக்கு பதிலாக தேநீர் குடிக்கிற ஒரு முடிவு, சின்ன முடிவு தான். அதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது பல வகையில் நமக்கு தினம் ஏதாவது ஒரு பயனை கொடுக்கும். அதை தாண்டி இதே மாதிரி ஒரு ஹெர்பல் டீ நம்மளே பண்ணிக்கலாம். எத்தனையோ மூலிகைகள். நான் எனக்கு ஒரு தேநீர் குடிக்க பிடிக்கும். அன்றைக்கு ஒரு சும்மா விளம்பரத்தை பார்க்கும்போது காஷ்மீரியன் கவா அப்படின்னு ஒரு டீ போட்டிருந்தான். ஒரு ஆசையாக இருந்தது. 300 ரூபா, கொஞ்சம் விலை கூட, 150 கிராம் 300 ரூபா போட்டிருந்தான். இருந்தாலும் குடிச்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி நான் வாங்கி அதுலேயும் இதே தான், அவனை க்ளீனாக இண்டிகேஷனே போட்டிருக்கான். ஒரு 4 நிமிஷம் கொதிக்க வை வெந்நீரை, அதுக்கப்புறம் அந்த இலையை போடு, அப்புறம் ஒரு 3 நிமிஷம் மூடி வை, எடுத்து குடி. உண்மையிலே குடிச்சு பாருதேன், அவ்வளவு ஒரு சுவை. ஒரு கவா அப்படிங்கிறது உண்மையிலேயே அரபு மக்கள் நமக்கு கொடுத்த டீ. அது அரபில் கத்தார் போனீங்கன்னா தோஹாவில் ஒரு கவா டீ கொடுப்பாங்க, சவுதியில் போனீங்கன்னா அவங்க ஒரு கவா டீ கொடுப்பாங்க. ஒரு கவா டீயும் அவர்களுடைய குடும்ப பழக்கத்தின்படி சற்று மாறி இருக்கும் சுவை. சில பேர் குங்குமப்பூ போடுறாங்க, சில பேர் இலவங்க பட்டை போடுறாங்க, சில பேர் கிராம்பு போடுறாங்க. காஷ்மீரியன் கவாவில் கொஞ்சம் பேர் பாதாம் போட்டுக்கிறாங்க, காஷ்மீரியன் கவாவில் நிறைய ரோஜா இதழ் போடுறாங்க. இந்த கவா அப்படிங்கிறது ஒரு தேநீர் குடிக்கிறதுல அவரவர்களுடைய குடும்ப வழக்கத்தின்படி அதை பரிமாறுகிறார்கள். யோசித்து பார்த்தோன்னா அதில் தேயிலையும் இருக்குது. சில பேர் க்ரீன் டீ அதில் சேர்த்துருக்காங்க, சில பேர் டீ சேர்த்துக்கிறாங்க. நாமே அப்படி ஒரு கவாவை நாம் தமிழகத்தில் தயாரிக்கலாமே? காஷ்மீரில் ஒன்று தயாரிக்கிறாங்க, தோஹாவில் ஒன்று தயாரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய சயின்டிஃபிக் இதோட மிகப்பெரிய டெக்னாலஜிலாம் வச்சு பண்ணுறதில்ல. அங்கே அருகாமையில் விளையக்கூடிய, அங்கே வர்த்தகம் செய்யக்கூடிய, அங்கே ட்ரேடிங்கில் இருக்கிற ஒரு ஸ்பைசஸை வச்சு அதனுடைய மனத்தை வைத்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. நம்மக்கிட்ட இங்கே ஆவாரம் பூ இருக்குது, அழகாக ஆவாரை பூவை வச்சு நம்ம ஒரு தேநீராக அருந்து கொடுத்தோன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தும். நம்ம அருகாமையில் எல்லா மலர்களிலும் தேநீர் தயாரிக்கிறாங்க. ஜாஸ்மின் டீ இருக்குது, ரோஸ் டீ இருக்குது. அப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எளிய மூலிகைகள் எல்லாமே எங்களுடைய சித்த மருத்துவத்தில் இது மாதிரியான தேநீர்கள் தான் மிக முக்கியமான மருத்துவமாக பாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படி தேநீர் என்று சொன்னார்களோ, எங்களுடைய தேரன் அதை குடிநீர் என்று சொன்னார். தேரன் குடிநீர் அப்படின்னு நாங்கள் பாட புத்தகமாக படிக்கிறோம். அதில் இருக்க குடிநீர் ஒன்று பெரிய பிரமாண்டமான போய் கொல்லிமலையில் 21 மலை தாண்டி 7 அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கரிசலாங்கண்டியே எடுத்து போட்டு குடிங்க. கரிசாலை அப்படிங்கிறத தேகராஜன் அப்படின்னு சொல்கிறான். உடலை வலுவாக வைத்தனால தான் பேர் கரிசாலையை தேகராஜன். அன்றைக்கு போகர்,
அதுக்கப்புறம் வள்ளலார் எல்லாரும் ஒரு பாராட்டி சொன்ன ஒரு குடிநீர் வந்து கரிசலாங்கண்ணி குடிநீர். அந்த கரிசாலை வந்து நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய சளியை போக்கக்கூடியது. தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே. அந்த பாட்டில் என்னென்னா கடைசி வரி, காகமுனும் சளி தீரும். காக்கா போய் திங்கிற சளி, இருமி துப்புனா துண்டை வந்து சளி விழும், அதை காக்கா போய் எடுத்துகிட்டு போகும், அந்த சளி தீரும்ங்கிறான். நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும் ரிவர்ஸில்? காகமுனும் சளியை துப்புறேன்னா உனக்குள்ள மியூக்கோ புருலண்ட் ஸ்பூட்டம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். அது பிராங்கைட்டிஸ்லையோ கிரானிக் பிராங்கைட்டிஸ்லையோ இல்லை சிஓபிடிலையோ இல்லை இப்போ இருக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸால் வர்ற நிமோனியாலேயோ இருக்கக்கூடியது தான் அந்த சளி வரும். அந்த சளி அப்படி வருது அப்படின்னா உனக்குள்ள இதில் ஏதோ ஒன்று இருக்குது. சாதாரண பிராங்கைட்டிஸோ ஒரு நிமோனியாவோ இல்லை ஒரு கிரானிக் பிராங்கைட்டிஸோ இருக்குது. அதை போக்கக்கூடிய வலிமை கரிசலாங்கண்ணிக்கு இருக்குது. நேரடியாக ஒப்பிட்டு மட்டும் சொல்லலை, அறிவியல் ஆய்வுகள் கரிசலாங்கண்ணியை கோவிட் வரைக்கும் ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம பாட்டு பாடிக்கிட்டே இருக்கோம், ஆனால் வெளிநாட்டு ஆய்வகங்கள் எல்லாம் இங்கே உள்ள மூலிகைகளை தான் எடுத்து பிரித்து அதனுடைய சத்துக்களை ஆய்ந்து அறிந்து அதில் காப்புரிமை எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நான் விளையாட்டாக சொல்லலை. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்து கொலவெறி ஆடிக்கொண்டிருக்கும்போது நாங்கள் பிச்சை எடுக்காத குறையாக போய் மருத்துவ உலகத்தில் கபசுர குடிநீரை சொன்னோம். பல ஏளனங்கள், உண்மையிலே அந்த வார்த்தையை வலிந்து சொல்கிறேன், பல ஏளனங்கள். பல நேரில் இதில் ஏதாவது தரவுகள் இருந்தால் எடுத்து வாருங்கள், சும்மா கதை பேசிகிட்டு இருக்காதீங்க. கபசுர குடிநீர் அப்படி என்ன வந்துடும்னு கிண்டலும் கேலியுமாகத்தான் பார்க்கப்பட்டோம். எங்களிடம் இருந்த சின்ன தரவுகள் 14 மூலிகைகள் இருக்குது சார். ஒரு மூலிகைக்கும் ஒரு அலட்சியை குறைக்கிறது, ஒரு இரத்தத்தில் வரக்கூடிய அந்த வைரஸ் பரவுதலை, பிற வைரஸ் பரவுதலை தடுக்கிறது, சில நுரையீரல் எதிர்ப்பாற்றலை கூட்டுகிறது. இப்படி ஒன்றொன்னா எடுத்து கொண்டு போய் மூத்த உயர் அதிகாரிகள் எல்லாரிடம் கெஞ்சி பேசி வேறு வழி இல்லாமல் பல மாநிலங்களும் இப்போ பயன்படுத்துகிறாங்க. ஏதோ ஒன்று செய்யணுமேங்கிறதுக்காக தான் கபசுர குடிநீர் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு. எல்லாம் ஆய்ந்தறிந்து அக்செப்ட் பண்ணி டகால் நாளையிலேருந்து கொடுங்கன்னு சொல்லலை. அதுக்கு பின்னாடி நான் டாஸ்க் ஃபோர்ஸ் கமிட்டியில் மெம்பராக இருந்தேன், எனக்கு தெரியும் அந்த வழி. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 கோடி மக்களுக்கு கபசுர குடிநீர் விநியோகிக்கப்பட்டது. எந்த இடத்திலும் நாங்கள் கபசுர குடிநீர் கோவிடை சரியாக்கிறோம் குணமாக்கிறோம் சொல்லலை. ஒரு பயன்படுவதற்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பானம். பல சிக்கல்கள் இருக்கும்போது இதையும் பயன்படுத்திக்கலாமேன்ட்டு. இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 விஷயம் நடந்தது. நான் அமெரிக்காவுக்கு ஒரு தமிழ் சங்கத்தினுடைய உரையாற்றுவதற்காக போயிருக்கேன். என்னை அழைத்த நண்பர்களில் ஒருத்தர் வந்து கரோலினா பல்கலைக்கழகத்தில் ஒரு வேதியியல் துறையில் இருக்கார். அவரை பார்க்குறதுக்காக நான் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே போகிறேன். போகும்போது அவர் என்னுடைய டிபார்ட்மெண்ட் வழியாக போங்கன்னு கூப்பிட்டு போகிறார். போனால் அவங்களோட லேபில் 15 வெரைட்டி கபசுர குடிநீர் இருக்குது. 15 விதமான கபசுர குடிநீர் இருக்குது. இது கைதட்டுவது மட்டுமல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் சற்று வேதனையான விஷயம். நாம் செய்ய வேண்டிய விஷயத்தை இன்னொரு கண்ட்ரியில் அவன் செஞ்சுருக்கான். அவன் சொல்கிறார், சார் இதுலேருந்து ஃப்ராக்ஷனெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இன்னொரு கொஞ்சம் காலம் கழித்து ஒரு 20 வருடம் கழித்து கபாக்ஸ் அப்படின்னு ஒரு கெமிக்கல் வரும், நம்ம எல்லோரும் இம்போர்ட் பண்ணுவோம், அதுக்கு ஒரு காப்புரிமை கட்டுவோம். ஆனால் நாம் இங்கே அதை வந்து முழுமையாக ஆய்ந்தறிய மாட்டோம். அடுத்த 2 ஆண்டுகளில் 34 பேப்பர், 1 2 இல்லை, இப்போ நான் சொன்னேனே 2 பேப்பர்ஸை பற்றி பேசுகிறேனே, அது மாதிரி 34 பேப்பர் கபசுர குடிநீர் எந்த அளவுக்கு இந்த நுரையீரலினுடைய தன்மைக்கு எவ்வளவு பலனாக இருக்குது. ரேண்டமைஸ்டு கிளினிக்கல் ட்ரையல், இதுதான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கிளினிக்கல் ட்ரையல் இருக்கா, ஆர்சிடி இருக்கா உங்கள்கிட்ட அப்படிம்பாங்க. அந்த ஆர்சிடியில் 4 ஆர்சிடி ட்ரையல் கபசுர குடிநீருக்கு மட்டும் நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் அது ஒரு பெரிய பேசுபொருளாக இங்கே எங்கேயும் இல்லை. இன்னும் அது வந்து அதிகம் பேசப்படாத விஷயமாகத்தான். நான் கொஞ்சம் வருத்தத்தோடு தான் இதை சொல்கிறேன். எதற்கு இதை சொல்கிறேன்னா, இதெல்லாம் குடிநீர், கபசுர குடிநீர். நான் தேநீரை சொல்லும் பொழுது குடிநீரை சொல்கிறேன். இப்படி கபசுர குடிநீர் மாதிரி, நிலவேம்பு குடிநீர் மாதிரி, அரத்தை குடிநீர் மாதிரி, கரிசாலை குடிநீர் மாதிரி, ஆவாரை குடிநீர் மாதிரி ஏராளமான குடிநீர்கள் நம் வழக்கத்தில் இருக்குது. சித்த மருத்துவம் என்பது வந்து மிக மிக வாழ்வியலோடு அணுக்கமான விஷயம். நீங்கள் என்ன சாப்பிட்றோமோ சித்த மருத்துவம், என்ன தூங்குகிறோமோ, என்ன குளிக்கிறோமோ, என்ன விஷயங்கள் எல்லாமே சித்த மருத்துவத்தோடு அணுக்கமான விஷயம். மருந்து பெருமருந்துகள் எல்லாம் ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்தால் கூட பல விஷயங்கள் நம் வாழ்வியலோடு உள்ள விஷயம். காலையில் அப்படியான பானங்கள் ஏதாவது ஒன்றை நாம் நம் உடலுக்கு ஏற்றாற்போல் எடுத்து தினம் அருந்த வேண்டும். இதுதான் ஃபஸ்ட்டு அக்கறை அன்னத்தில். அது வெறும் தேநீராக இருக்க வேண்டாம். உங்கள் வீட்டில் சக்கரை நோயாளி இருக்காங்களா, அவரை கஷாயம் குடிங்க, ஒரு பிரச்சனையும் வராது. இது சார் நான் மெட்ஃபார்மின் சாப்பிட்டுட்டு இருக்கேன்,
நான் வந்து இன்சுலின் போட்டுட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பண்ணிக்கொள்ளுங்க. இது போய் எந்த விதத்திலும் நீங்கள் ரசஞ்சோறு சாப்பிட்றீங்க இல்லையா, அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இது எந்த விதத்திலும் போய் என்னுடைய மருந்தினுடைய அதனுடைய பயோ அவைலபிலிட்டியை போய் உடைத்து விடாது. அப்படியான மருந்துகளில் எல்லாமே அப்படியே ஒரு சாதாரண ஒரு பிவரேஜ். நம் வீட்டில் ஒருத்தருக்கு தலைவலி இருக்கா, இஞ்சி டீ போட்டு கொடுங்க. ஒருத்தர் பித்தத்தில் இருக்கிறாரா, சுக்குமல்லி காஃபி கொடுங்க. ஒருத்தருக்கு அடிக்கடி எதிர்பார்த்தல் குறைவாக இருக்கிறா, கரிசாலை குடிநீர் கொடுங்க. வளர மாட்டேங்கிறான், ரொம்ப சளி இருமல் வந்துட்டு இருக்கா, நெல்லிக்காய் தேநீர் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். வெறும் நெல்லிக்காய் பொடியை நீங்கள் தேநீர் மாதிரி போட்டு வெந்நீரில் போட்டு கொஞ்சம் தேன் விட்டு அந்த தேநீரை குடிங்க, அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும் நெல்லிக்காய் தேநீர். எப்படி அரபு மக்கள் கவா குடிக்கிறாங்களோ, காஷ்மீரியன் கவாஸ் குடிக்கிறாங்களோ, நாம் அது மாதிரி நம் வீட்டிற்கான தேர்வை நாமே பயன்படுத்தி இப்படியான தேநீரை எடுத்துக்கொள்ளலாம். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்முடைய உணவு பழக்கத்தில் காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவுலாம் எடுத்துக்கிட்டோன்னா திரும்ப திரும்ப சொல்கிறது ரொம்ப நாளாக நான் பேசின விஷயந்தான். இட்லி மிகச்சிறப்பு. குழந்தைகளுக்கு இட்லியை விட சிறப்பான ஒரு விஷயம் நல்ல ஒரு இணையாக இருக்க முடியாது. பல தடவை பேசியிருக்கிறோம். ஆனால் 45 வயசு 40 வயசில் எனக்கு காலையில் மல்லிகைப்பூ மாதிரி 4 இட்லி தான் வேணும் அப்படின்னா அவங்கள தூக்கி உள்ளே வச்சிடலாம். ஏன்னா சர்க்கரை இருப்பவர்களோ, சர்க்கரை நோயாளிகளோ, இல்லை சர்க்கரை வருவதற்காக வாய்ப்பு இருக்கிறவங்களோ இந்த மாதிரி வெள்ளை வெளியேறுன்னு மல்லிகைப்பூ இட்லி சாப்பிடக்கூடாது. ஏன் உள்ளே வச்சிடலான்னு சும்மா சொன்னேன்னா, ஒரு காலத்தில் சர்க்கரை நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எப்படி தான் வந்துச்சு தெரியுமா? ஒரு காலத்தில் இந்த இன்சுலின் கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி, மெட்ஃபார்மின் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ஒரு 50 கிலோமீட்டர் குதிரையில் அனுப்பிடுவாங்க. தர 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 தரன்னு குதிரையில் போயிட்டு திரும்பி வந்தால் சுகர் குறைச்சிரும். ஏன்னா அந்த உதறதில் உடலில் இருக்க இதில் அப்போது சர்க்கரையை பற்றி படிப்பு கிடையாது, பேங்க்ரியாஸை பற்றி தெரியாது. ஆனால் உடலை வருத்தினா அப்படி வரும்னு தெரியும். அப்புறம் இன்னொரு ஃப்ரெஞ்சு டாக்டர் கண்டுபிடிச்சார் 17th செஞ்சுரியில். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் கிடையாது. யாருக்கெல்லாம் யூரினில் சர்க்கரை இனிப்பாக இருக்குது, அப்போல்லாம் வந்து யூரின் டேஸ்டர்ஸ்னு இருப்பாங்க. யூரினை டேஸ்ட் பண்ணி தான் சொல்லுவாங்க இவனுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த யூரின் டேஸ்டர்ஸ் பார்த்து இவனுக்கு சர்க்கரை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? 15 நாள் சிறை தண்டனை, சாப்பாடே போட மாட்டாங்க, அவன் உள்ளே கிடப்பான் ஜெயிலில். இப்போ கூட நிறைய வீட்டில் நடக்கல, உனக்கு அதை தரமாட்டேன் ஏன் தரமாட்டேன்ட்டு. அதை மாதிரி உள்ளே போட்டால் ஸ்டார்விங்கில் அவனுக்கு கொஞ்சம் சுகர் குறை. அதெல்லாம் ஒரு பார்பாரிக்கன் இதுன்னு வச்சுக்குவாங்க, காட்டு புராண்டித்தனமான விஷயந்தான். பட் அந்த புரிதல் அப்போ தான் வருது. பசிச்சு இருந்தாலோ, பட்டினி இருந்தாலோ, குதிரையில் போனாலோ இதெல்லாம் குறையுதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பெஸ்ட்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் பேங்க்ரியாட்டினை கண்டுபிடிச்சி, அதுக்கப்புறம் இன்சுலின் பேர் வச்சு இதுக்கும் அதுக்கும் தொடர்பு கண்டுபிடிச்சி, அதெல்லாம் பின்னாடி உள்ள காலம். இப்போ ஏன் அதை சொல்ல வரேன்னா, இன்றைக்கு நமக்கு சர்க்கரை இருக்குன்னா நான் மாத்திரை எடுக்கிறேன் சார், நான் தினம் மார்னிங்கில் ஒரு மாத்திரை, மத்தியானம் ஒரு மாத்திரை வந்து சர்க்கரை அப்படியே யூரின் வழியாக வெளியே தள்ளிடும். ஒரு மாத்திரை எனக்கு வந்து வயிற்றில் இன்சுலினை நல்லா கொண்டு வர்றதுக்கான ஒரு உதவி பண்ணும். இன்னொரு மாத்திரை இன்சுலின் வந்து அப்படியே ரத்தத்துக்குள்ளே தள்ளதுக்கு உதவும். 3 மாத்திரை 4 மாத்திரை போடுறாங்க. ஆனால் அது மட்டும் பத்தாது. அது என்ன உங்கள் மருத்துவர் சொல்கிறாரோ, அது நவீன மருத்துவமோ இல்லை என்றால் சித்த மருத்துவர் கொடுக்கக்கூடிய கஷாயமோ என்ன வேணாலும் எடுத்துக்கும். ஆனால் உணவில் அக்கறையாக இருக்கணும். சர்க்கரை நோயாளியாக இருந்தாலும் சரி, சர்க்கரை வரப்போகுதுன்னு இருந்தாலும் சரி, இல்லை சர்க்கரை நோய் குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் சரி, 3க்குமே நான் சொல்கிறேன், எல்லோருக்குமான காலை உணவில் நேரடியாக குளுக்கோஸை தரக்கூடிய உணவுகள் வேண்டாம். நம்ம உணவு எப்படி இருக்கணும்னா, காலையில் நல்ல ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்ல கருப்பு கொண்டக்கடலையில் சுண்டல் சாப்பிட்லாம். இல்லை முட்டை எடுப்பீங்களா, நல்ல 2 முட்டை அதை வேக வச்சு எடுக்கலாம், இல்லை ஆம்லெட்டாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய கப்பில் சூப், சின்னோண்டு எடுக்க வேண்டாம், நிறைய காய்கறிகள் போட்டு வேக வச்சு, இதே இட்லியை வைக்கிற அதே பாத்திரத்தில் காய்கறியை வேக வச்சுட்டு, அப்புறம் இன்னொரு வாணலியில் தக்காளியும் வெங்காயத்தையும் லேசாக வதக்கிட்டு, இந்த வெந்த காயத்தையும் போட்டு மொத்தமாக மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு, அப்புறம் அதை வந்து கொஞ்சம் கொதிக்க வச்சா தான் சூப். ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. பல பேர் சொல்லுவாங்க, சார் அதெல்லாம் சரி, இதெல்லாம் எப்படி சார் செய்கிறது? இட்லி செய்கிறத விட ஈஸியான விஷயந்தான். ஆனால் நாம் இப்படியான ஒரு சூப்பு, ஒரு சுண்டல், ஒரு எக்கு, இல்லை நான் எக்கு சாப்பிட மாட்டேன், பன்னீர், கொஞ்சம் பாதாம் பருப்பு, கொஞ்சம் நிலக்கடலை, இதுதான் காலை சாப்பாடு. ஒருத்தர் இப்படி நான் சொல்லும்போது டக்குன்னு கூட்டத்தில் ஒரு நாள் எழுந்திரிச்சார், சார் சார் ரைட் சார், இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னு கேட்டார். இதுதான் ஃபுட்டு அப்படின்னு சொல்லதுக்குள்ளே அவருக்கு தாங்கவே முடியல. சார் இதெல்லாம் கூட தானே வைப்பாங்க, சாலட் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க, சூப் சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடுவோம், நீங்கள் என்ன இதுவே சாப்பாடுங்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு நாம் மழுங்கப்பட்டிருக்கோம். உணவு என்பது வயிறு பசியாற்றுவதற்கான, ஆற்றலை கொடுப்பதற்கான எளிய உணவாக இருக்கணும். தொண்டைக்குழி வரைக்கும் வந்தால் வாயை திறந்தால் காக்கா குத்துற அளவுக்கு சாப்பிடக்கூடாது, கொஞ்சமாக எடுக்கணும். அந்த புரிதல் கூட நம்மகிட்ட இல்லை.
ஸோ நம்ம உணவை இனிமேல் இப்படியான ஒரு உணவாக மாற்றிக்கொள்ளணும். இந்த வருஷம் சிறுதானிய ஆண்டு முடிய போகுது. நிறைய பேசுகிறோம், எங்கே பார்த்தாலும் அதை பற்றின பேச்சு இருக்குது. ஆனால் மனம் தொட்டு நெஞ்சு தொட்டு வாரந்தோறும் தினம் நான் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவை சாப்பிடுகிறேன்னு இங்கே உள்ள கூட்டத்தில் எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் பேர் நான் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிட்றேன் சார். ஒரு நாள் கஞ்சி எங்கள் வீட்டில் எல்லா தானியம் போட்டு கஞ்சி காய்ச்சி எங்கள் வீட்டில் கொடுத்துருவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒரு நாள் ஒரு பொங்கலாகவோ, ஒரு நாள் அதை வந்து ஒரு தோசையாகவோ, ஒரு நாள் அதை ஒரு அடையாகவோ, ஏதோ ஒரு ஃபார்மில் சிறுதானியத்தை நாம் சேர்த்து கொண்டே இருக்கணும். சிறுதானியத்தை ஏன் வலியுறுத்துகிறோம் அப்படின்னா, நான் நம்மாழ்வார் ஐயாலாம் இந்த இதே திருச்சியில் அங்கங்கே போய் பேசியிருக்கோம். அப்போல்லாம் நாங்கள் பேசுவதுக்கு முன்னாடி வெளியே இருந்து பேசும்போது ஒரு காரணம் தான் எங்களுக்கு மெயின் காரணம். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, சிறுதானியத்தை ப்ரமோட் பண்ணதுக்கான அடிப்படையான காரணம் என்னென்னா, அது உடலுக்கு நல்லது என்பது ரெண்டாவது வந்த விஷயம், இந்த மண்ணுக்கு நல்லது என்பதுக்காக தான் ஐயா அதை சொல்ல வந்தாங்க. திரும்ப திரும்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து ஒரு நான் வாட்டர் இன்டென்சிவ் கிராப். தண்ணிக்காக நாம் செத்து ஒழிக்கிறோம், தண்ணிக்காக பல்வேறு அரசுகளுக்கு இடையில் சண்டை பிரச்சனை 1008 இருக்குது. ஒரு நெல்லை உருவாக்குவதற்கு 2500 லிட்டர் 1 கிலோ நெல்லுக்கு தேவைப்படுது. ஆனால் சிறுதானியத்துக்கு அப்படி தேவையில்லை. ஆனால் அதே அளவுக்கு சத்து இருக்குங்கிறப்ப அதையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. இப்படி தான் அந்த துவக்க புள்ளி இருந்துச்சு. இதெல்லாம் போய் வெளியே போய் ஒரு நெல்லை உற்பத்தி செய்வ 2500 லிட்டர் ஆகிறது, மறை நீர் விர்ச்சுவல் வாட்டர் அப்படிலாம் பேசினப்போ பெருசாக கைதட்டு இல்லை. அப்படியா, ஆமாம்ல, விவசாயிலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல அப்படின்னாங்க. உங்கள் சர்க்கரைக்கு இது நல்லது, இதை சாப்பிட்லைன்னா புற்றுநோய் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இதில் அவ்வளவு நல்லது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோடனே மெதுவாக மக்கள் திரும்பிட்டாங்க. விவசாயிகளை பற்றி டக்குன்னு திரும்ப அப்போ தான் ஐயா சொல்லுவாங்க, இப்படியே பேசணும். நான் ஒரு முறை மருத்துவமனையில் போய் எழுதிட்டுருக்கேன், நோட்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு தொலைபேசியில் ஒரு ஃபோன் வந்துச்சு. ஏத்தாப்பில் ஒரு நோயாளி இருக்கார், அங்கே இருக்காங்க. ஃபோன் வந்தோடனே எடுத்த உடனே அவர் வந்து டக்குன்னு எடுத்த மாதிரி, சார் இந்த கம்பு ஊறவே மாட்டேங்க சார், நீங்கள் கம்பு தோசை எழுதுனா போன வாரம் எழுதியிருக்கீங்க, அது எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. நான் வந்து இந்த கம்பை வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருக்கிற 2-3 பேஷண்ட் என்னையை பார்த்தாங்க. நாம் வைத்திட்டு வந்திருக்கிறோமா, சமயக்கார்ட்ட வந்திருக்கோமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. எனக்கு வந்து நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இரவு தொலைபேசியில் ஐயாட்ட பேசுகிறேன். நம்மளோட ஐயாட்ட பேசும்போது, சார் கொஞ்சம் எனக்கு லைட்டாக நான் செய்கிறது சரியான்னு தெரியல, இப்படி திரும்ப இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கேனே அப்படின்னப்போ அவர் சொன்னார், மடையா அறிவு இருக்கா, நீ சித்த வைத்தியன், நீ உணவை பற்றி தான் பேசணும், உணவை பற்றி சொல்கிறது தான் உன்னுடைய பலம், நீ போகிற இடத்துலலாம் திரும்ப அதை மட்டுமே பேசு என்று முதலில் அறிவுறுத்தியவர் நம்மாழ்வார் ஐயா. கொஞ்சம் ஒரு சின்ன சலனம் மனசில் வந்தது உண்மை எனக்கு. நம்ம இதையே சொல்லிகிட்டு இருக்கோமே அப்படின்னு. ஆனால் அது எவ்வளவு இன்றைக்கு தேவையான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது என்று பார்க்கும்போது உண்மையிலேயே அவருடைய வழிகாட்டுதலை நினைத்து பெருமைப்படுறேன். நம்முடைய உணவில் அன்றாட காலையில் ஏதாவது ஒரு சிறுதானியம், மதிய உணவை எடுத்துக்கிட்டோன்னா நிறைய காய்கறிகளில் விதவிதமாக இருக்கும். நல்ல சாலடாக எடுத்துக்குவோம், கீரை நிறைய எடுத்துக்கொள்வோம், கூட்டு எடுத்துக்கொள்வோம். புலால் சாப்பிடும்போது மீன்களுக்கு முதலிடம் கொடுப்போம். மீன்கள் இல்லைன்னா அடுத்து மட்டன் எடுத்துக்கொள்வோம், இல்லைன்னா நல்ல கருப்பு கோழி மாதிரி கடக்நாத் கோழி மாதிரியான கோழி துண்டுகளை வச்சுக்கொள்வோம். இவை தான் மெதுவாக இருக்கணும். சோத்தை நிறைய விட பிரியாணி சாப்பிட்டுட்டு அதில் ஒரே ஒரு ஒல்லியாக நோஞ்சா லெக் பீஸ் வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நல்ல புலால் எடுத்துக்கொண்டு சோறு கம்மியாக இருக்கணும், குஸ்கா கொஞ்சோடு தான் இருக்கணும், புலால் நிறையா இருக்கணும். காய்கறி நிறையா இருக்கும்போது கீரை நிறையா இருக்கணும். தட்டில் பரிமாறப்படுவது கீரை தான் நிறையா இருக்கணும். ஒரு கீரை முழுக்க என்ன நம்ம நினச்சி பார்க்க முடியாது. கீரைகளை வந்து அறிவியல் பூர்வமாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், நியூட்ரிஷனாக பார்த்துங்களேன், பெரிய விலை உயர்ந்த காய்கறிகள் கொடுக்காத பல சத்துக்களை வந்து கீரைகள் கொடுக்கும். இந்த கீரையில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட், கீரையில் இருக்கக்கூடிய செலினியம், மேக்னீஸ், அயன், இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது. ஒரு 20 நாள் கீரையில் அது கிடைக்கிது. இப்போ நம்ம ஏன் தினம் ஒரு கீரை, ஏதோ ஒரு பசலைக்கீரையோ, ஏதோ ஒரு முருங்கைக்கீரையோ, அகத்திக்கீரையோ, சிறுகீரையோ, எத்தனை கீரை இருக்குது, பொன்னாங்கண்ணியோ, அப்படியான கீரை நமக்கு ஒரு பிரதானமான உணவாக இருக்கணும். கூட்டு, பயிறு. இந்தியாவுடைய பெரிய பிரச்சனையே நம்மக்கிட்ட புரதச்சத்து ரொம்ப குறைவாக இருக்குது. ஒவ்வொரு முறை வந்து நம்ம பல விளையாட்டு போட்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த எண்டுரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எண்டுரன்ஸ் வந்து 1 மணி நேரம் ஃபுட்பாலில் ஓடுறதுக்கான முழு திறன் குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தா சிறு வயதுலேருந்தே நமக்கான புரதம் இல்லை. நம்மளுடைய ஜெனட்டிக் மேக்கப்பும் குறைவாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அடிப்படையில் நம்ம சாப்பிடக்கூடிய புரதம் பத்தாது. பல பேர் வெஜிடேரியன்னு சொல்கிறவங்க பூரா சோற்றேரியனாக தான் இருக்கும். வெஜிடேரியனாக வெஜிடபிள் நிறையா இருக்கணும், சோறு கம்மியாக இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஸோ புரதம் நிறையா இருக்கணும். நம்ம தமிழ்நாடு எடுத்திங்கன்னா இந்தியாவினுடைய பல விஷயங்களில் புள்ளி விவரங்களில் நம்ம மேலே இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் 45% நம் பெண்கள் இரத்த சோகையில் தான் இருக்காங்க. இந்தியா முழுக்க அப்படி தான். ஆனால் நம்ம மேலே அப்படி வந்துட்டுருக்கோம் இல்லையா,
அப்போ நம்மளும் வந்து ஒரு 30-25 குறைச்சிருக்கணுமே. எங்கே தப்பு நடக்கு? நம்ம சாப்பாட்டில் குறைவா, இல்லை உட்கிரகிக்கிறது சரியா இல்லையா, அதுக்கான மற்ற கோஃபேக்டர்ஸ் நல்லா இல்லையா, எத்தனையோ விஷயங்களை மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டே இருக்கும். எதனால் இன்னும் இரத்த சோகையை குறைக்க முடியல? ஏன்னா அந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரி பண்ணால் அந்த பெண்ணுக்கான பல நோய்கள் பின்னாடி வர்றதை வந்து நம்ம தடுத்துட முடியும். பல பெண்களுக்கு வந்து இங்கே இருக்கீங்க, எத்தனை பேருக்கு நம்முடைய இரத்த அனிமியா அளவு இல்லை, நமக்கான ஹீமோகுளோபின் வந்து 12க்கு மேலே இருக்குதுன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் ஒரு மைல்டு அனிமியாவில் தான் இருப்பாங்க. பெருவாரியான மக்கள் சிவியர் அனிமியா வரும்போது மட்டும்தான் நோயாக தெரிஞ்சு டாக்டர்கிட்ட போவாங்க. பல நேரங்களில் கருத்தரித்திருக்கிற காலத்தில் மட்டும்தான் நம்ம வந்து தெரிய வரும், 7 இருக்குது, 7.5 இருக்குது, உடனே ரத்தத்தை ஏற்று அப்புறம் பிள்ளை பார்க்குற வரைக்கும் பத்திரமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறந்து போயிடுறது. ஆனால் இந்த இரத்த சோகைங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ண, ஏன்னா நம்ம சுவாசிக்கிற காற்றுல இருக்க ஆக்சிஜனை அந்த ஹீம் தான் செல் பூரா எடுத்துகிட்டு போகுது. அந்த சிவப்பு அணுக்களில் ஒட்டி இருக்கக்கூடிய அந்த ஹீம் அதுதான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. ஆனால் அது பாதி தான் இருக்குன்னா பாதி தான் போகும். நமக்கு அறிவாற்றலாக இருக்கட்டும், எதிர்ப்பாற்றலாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் அது அடிப்படையான விஷயம். அது குறைவாக இருக்கும். அதை சரியாக இருக்கணும்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்ல கோழியினுடைய ஈரல், ஆட்டினுடைய மண்ணீரல், இது ரெண்டும் B12 ரிச்சாக இருக்கிற விஷயம். வெஜிடபிள் எடுத்திங்கன்னா, காய்கறிகள் எடுத்திங்கன்னா, எள், சாதாரண எள் மிகச்சிறப்பான இரும்புச்சத்தை கொடுக்கக்கூடியது. எள் உருண்டை சாப்பிடுங்க. போய் டைரி மில்க் வாங்கி சாப்பிட சொல்கிறோம், டைரி சில்க் சாக்லேட் போய் வாங்குகிறோம் 150 ரூபாய்க்கு. ஆனால் வீட்டில் எள் உருண்டை கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தொலைச்சிட்டோம். தினம் ஒரு எள் உருண்டை தினம் சாப்பிடட்டும் சார், அது வந்து சாப்பிட்டா ஹீட் ஆயிருமே, அது சாப்பிட்டா ப்ளீடிங் நிறைய வருமே, அப்படிலாம் கிடையாது. அப்படி ஏதாவது அடிப்படை நோய்கள் இருக்கும்போது மருத்துவர் சொல்கிறாங்க, ஒரு சித்த மருத்துவர் சொல்லாங்க, விளக்கிக்கலாம். மற்றபடி தினம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் எள்ளுருண்டை இருக்கலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், கீரை, இது மாதிரி இரும்புச்சத்தை கூட்டக்கூடிய உணவுகளை தினம் நம்ம எடுத்துக்கொள்ளணும். புரதச்சத்து நல்லா இருக்கா, நம்ம சாப்பிட்ட, நீ காலையிலேருந்து சாப்பிட்டோமே, சுண்டல் சாப்பிட்டோமா, நம்மளுடைய புரோட்டீன் சாப்பிட்ட உணவுகளில் புரோட்டீன் எந்த அளவுக்கு, புலால் எடுத்துருக்கிறோமா, முட்டை எடுத்துருக்கிறோமா, தினம் யோசிக்க வேண்டிய விஷயம். கீட்டோஜெனிக் ஃபுட் அப்படின்னு ஒரு விஷயமே கொண்டு வரான். உணவுகளில் பார்த்திங்கன்னா இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங், பாலியோ டயட், GM டயட், இது கீட்டோஜெனிக் டயட்னு நிறைய ஒவ்வொரு ஆய்வுகளில் பல திட்டங்கள் வருது. எல்லாமே ஒரு விஷயத்தில் நல்லது. அதில் ஒன்று கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது புரதம் நிறையா, பிரதானமாக புரதம். ஆனால் நம்மளுடைய தமிழ் உணவுகளில் பிரதானமாக கார்போஹைட்ரேட் தான் இருக்குது. கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் புரதச்சத்து நிறைய இருக்கிற உணவை கொண்டு வரணும். அதுக்கு நம் தேர்வில் ஒரு உணவுலையும் இதில் புரதம் இருக்கா, இந்த பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு அட்வர்டைஸ் பண்ணுறோம், அதை பார்க்குறோம். நம்ம சாப்பாட்டில் புரதம் இருக்கான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை, போடுறதை சாப்பிட்டு போட்டு போகிறோம். ஸோ புரதம் நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை பிரதானமாக எடுத்துக்கொள்ளணும். சர்க்கரை மெதுவாக உள்கரைக்கணும். அதாவது மெல்ல மெல்ல சர்க்கரை உள்ளே போகிறது தான் லோ கிளைசிமிக் அப்படிங்கிறாங்க. வெறும் சுகர் பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்லை, முதுமையில் புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான ஒரு விஷயம். எந்த நாட்டில் மிக அதிக முதியவர்கள் இருக்காங்களோ கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் பாப்புலேஷனுக்கு புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குங்கிறான். நம்ம நாடு அப்படி பெருகி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கி 74 பேர், நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம் 74 வந்தாச்சு. இன்னும் கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷத்தில் 80-85 வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு புற்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்மக்கிட்ட கிடையாது. நமக்கு அந்த அளவுக்கு மருத்துவ வசதிகள் ஒரு சாமானியனுக்கு கிடைக்காது. அப்போ நமக்கு நோய் வராமல் காத்துக்கொள்வதற்கான உணவு திட்டத்தை, வாழ்வியலை நாம் சற்று அக்கறைப்பட்டு நாம் எடுத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் நண்பர்கள். சோறை குறைச்சிக்கொள்வோம், நிறைய காய்கறி, கீரைன்னு எடுத்துக்கொள்வோம். இரவு உணவு ரொம்ப ரொம்ப தவறு செய்யக்கூடிய இடம் வந்து இதுதான். இதெல்லாம் முடிச்சு போகும்போது, வீட்டுக்கு போகும்போது 9:30க்கு போகிற வழியிலே எதுக்கு போய் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஹோட்டலில் போயிட்டு பஃபே இருக்கான்னு போய் பார்ப்போமா, இல்லை ஒரு 4 தோசை 2 இதுன்னு சாப்பிட்டோம்னா அதை விட ஒரு தப்பு உலகத்திலே கிடையாது. 7 மணிக்கு நம்ம இரவு உணவை முடிக்கணும். 7 மணிக்கு நம்முடைய இரவு உணவு. இல்லை சார் எனக்கு 9:30 வரைக்கும் ஒர்க் இருக்கா, வேலை செய்யுங்க, தப்பே இல்லை. ஆனால் 6:30 to 7 அலுவலகத்தில் இருக்குமா. நான் ஒரு காலத்தில் வந்து ராத்திரி 10:30 மணி வரைக்கும் ஓபி முடிச்சுட்டு 11:30 மணிக்கு வீட்டில் போய் சாப்பிட்டு வந்தான். நானும் சொல்கிறேன், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு வரேன், நம்ம என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணி 5:30 மணி 6 மணிக்கு வீட்டிலேருந்து சட்டியில் சாப்பாடு வந்துடும். அதை ஒரு 6:30 மணிக்கு கடன் 10 நிமிஷத்தில் சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் 9 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு ஒரு வேளை பசிச்சதுன்னா வீட்டில் போய் ஒரு கொய்யாப்பழமும் ஆப்பிளோ சாப்பிட்டு படுத்தோம். கொஞ்ச நாளைக்கு அது பசி இருக்கும், அதுக்கப்புறம் அதுவும் இருக்காது. திரும்ப மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டின்னு உலகத்தில் இருக்குது. அவன் தான் நம்பர் 2 நினைக்கிறேன், நம்பர் 2 1 தெரில, செகண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு.
அவன் மறுபடி சொல்கிற விஷயம் வந்து இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங். காலையில் 9:30க்கு சாப்பிடு, சாயந்தரம் 6:30க்கு சாப்பிடு, மதிய உணவை வந்து ஏதாவது சாலடோ சூப்போ சாப்பிட்டுட்டு எளிய உணவாக வச்சுக்கோ. நம்ம பெரிய விதமாக மாற்ற வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம மத்தியான சாப்பாடு தான் பெருசாக இருக்குது, இல்லைன்னா ராத்திரி சாப்பாடு தான் இவ்வளோ பெருசு. ஏதாவது கல்யாண வீட்டில் அங்கேன்னு போனோம்னா இவ்வளோ ஆனால் சாப்பிட்றோம். அவன் ரெண்டையும் மாற்ற சொல்கிறான். காலையில் நல்லா சாப்பிட்டுக்கோ 9:30க்கு, மத்தியானம் ஒரு சூப்போ சாலடோ எடுத்துக்க, ராத்திரி சாப்பிட்ற உணவு வந்து 7 மணிக்கு பிடிச்சிரு. எடை குறைக்கணுமா, சர்க்கரையை கட்டுப்படுத்தணுமா, பல ஆய்வு முடிவுகள், சும்மா விளையாட்டாக சொல்லலை, எப்படி மாறி இருக்கிறது. இந்த உணவு திட்டத்தை தமிழர்கள் மிக மிக முன்றைய காலத்திலே அந்தி சந்தியில் சாப்பிடுங்க. உங்களுடைய உணவு திட்டம் காலை சூரிய வெளிச்சம் வந்தோடனே சாப்பிடுங்க. கஞ்சியை குடிச்சிட்டு கலையத்தில் சாப்பாடு சாப்பிட்டு உழவுக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்து சோறு வச்சு காய் வச்சு கீரை வச்சு புலால் வைத்து சாப்பிட்டு படுத்தவர்கள் தான் நம்ம சமணர்கள். இந்த உணவு திட்டம் தான் வச்சுருக்காங்க. மயிலை சீனி வெங்கடசாமி நாயுடு எழுதிய புத்தகத்தில் இதைத்தான் அவரும் சொல்கிறார். உணவை காலையிலும் மாலையிலும் தான் எடுக்க சொல்கிறாங்க. இரவில் இப்படி விருந்து உணவுகளை நைட்டில் சாப்பிட்றதும் பெரிய தப்பு. அதுவும் சர்க்கரை நோயாளியாக இருக்கிறோமா, நைட்டில் எப்போ பார்த்தாலும் இப்போல்லாம் வந்து சார் நான் 2 தோசை 3 இட்லி தினமும் இப்படி சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வராது. ஸோ இரவு உணவு நல்ல கோதுமை ரவையில் உப்புமா, ரவை கிச்சடி, ஒரு நாள் சிறுதானிய அடை, ஒரு நாள் வந்து சப்பாத்தி சாப்பிடுவீங்களா சாப்பிட்டுக்கோங்க. இல்லை எல்லா தானியங்களை வைத்து தோசையாக சுட்டு சாப்பிடுவீங்களா, நல்லது. தோசை அப்படின்னாலே நம்ம மனசில் வெள்ளை வெளையர்னு அந்த ரோஸ்ட்டு தோசை நிற்கிது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு சமீபத்தில், ஒரு மாதத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுக்கு அவர்களை பார்க்க ஒருத்தங்க வராங்க, ஒரு அம்மாவும் பையனும். அந்த அம்மாவுக்கு என்னை பார்த்தோடனே கொஞ்சம் அடையாளம் தெரிஞ்சு, நீங்கள் சோஷியல் மீடியாவில் டிவிலெலாம் பேசுவீங்களே சார், நீங்கள் யூடியூப்பில் அவங்க இது பார்த்துருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமாக, நாங்கள் கூட எங்கள் வீட்டில் கருப்பு கவுனி வாங்குகிறோம் சார், நாங்கள் கூட தானியம்லாம், ரொம்ப சந்தோஷத்தில் அவங்களுக்கு என்னை பார்த்த சந்தோஷத்தில் அவங்க பேசுகிறாங்க. அவன் பக்கத்தில் அவன் பையன் வந்து செல்லில் நோண்டிகிட்டு இருக்கான். அப்படி அவன் பையனை படத்தில் தேடி, இந்த அங்கிள் தாண்டா இந்த கம்பு சோசெலாம் நம்ம செய்வோம்ல நம்ம வீட்டில் சிறுதானியம்லாம், அதில் இந்த அங்கிள் சொல்லி தாண்டா அப்படின்னா. அப்படியே என்னை ஒரு முறைச்சி பார்த்துட்டு அவன் ஒரு கேள்வி கடைசியாக கேட்டான். அதுதான், நீங்கள் தான் இந்த தோசையெல்லாம் அழுக்கு தோசையாக்கி அழுக்கு இட்லி ஆக்கினதா அப்படின்னு. நான் நொந்தே போயிட்டேன். முதல்ல அழுக்கு தோசை அழுக்கு இட்லின்னு ஒரு என்னை கொடுத்துருக்கானே அப்படின்ட்டு. அது அழுக்கு இல்லைடாண்ணா. இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உங்கள் இதை பார்த்துட்டு தோசை இட்லிலாம் அழுக்காக்கிட்டாங்க, எப்போவுமே கருப்பாக ப்ரௌனாக சிவப்பா அப்படி தான் வருது அப்படிங்கிறான். மனதில் எப்படி ஒரு எண்ணம் இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு சரவணன் பேசும்போது அந்த காக்காவாக அந்த சிந்துஜா நினைத்து கருமை என்றால் அது ஒரு இழுக்கு அழுக்கு என்று ஒரு பலகீனம் என்று ஒரு விஷயத்தை நம் மனதில் பதிய வைத்ததனுடைய வெளிப்பாடை அழகாக அந்த குழந்தை சொன்னதாக அவங்க சொன்னாங்க இல்லையா. அதே குழந்தை தான் இந்த பையனும். அவனுக்குள்ளேயும் அது கருப்பாக தோசை வந்தால் அது அழுக்கு. ஏன்னா நம்ம டிவியில் பார்த்துருக்கோம், பிளாக்காக இருக்குது அழுக்காக இருக்குது அதெல்லாம் நீக்கிடலாம் டிவியில் அட்வர்டைஸ் பண்ணுறான். அவனுக்கு அப்படி ஒரு மனதில் பிரமிப்பு உருவாக்கி அந்த கருப்பு நிறம் தோலில் இருந்து எல்லா இடத்துக்குள்ளேயும் வருது. நண்பர்களை, ஒரு விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம் சமூகத்தில் எந்த தானியமாக இருக்கட்டும், எந்த மக்களாக இருக்கட்டும், கருப்பு எங்கே இருக்கோ அதுதான் சிறப்பு. கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கவுனி அரிசி, நீங்கள் அரிசியை பட்டியலிட்டீங்க, உங்கள் ஊர் பக்கத்தில் தான் தஞ்சாவூரில் தேசிய உணவு நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பட்டியலிட்டிருக்காங்க எது கிளைசிமிக் இண்டெக்ஸில் பெஸ்ட்டாக இருக்கணும். ஒரு மிகப்பெரிய ஆய்வறிஞர் இப்போ மாறி போயிட்டார், திருவனந்தபுரம் போயிட்டார். அவர் ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இருக்கிறதுலே பிளாக் ரைஸ் தான் மிகப்பெரிய அளவில் லோ கிளைசிமிக் இருக்குது. கருப்பு கலரில் இருக்க அரிசி. நம்ம ஒரு செட்டி நாட்டில் வந்து கவுனி அல்வா கவுனி பொங்கல்லாம் வைப்பாங்க. அங்கே அந்த கவுனி அரிசி ஒரு குளூட்டனைஸ் ரைஸ், IRRIன்னு இந்தியன் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு கட்டாக்கில் இருக்குது. அவர்கள் ஆய்ந்து சொல்லியிருக்காங்க, அதில் இருக்கிறது அவ்வளவு ஆந்தோசைனின்ஸ். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பூராமே ஆந்தோசைனின்ங்கிறது புற்றுநோய்கள் வராமல் நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு அணுக்கள். அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். அதே வாரத்துக்கு 2 நாள் நம்ம சாப்பிடக்கூடாது. என்றைக்கோ ஒரு இங்கிலீஷ்காரன் வந்து இப்போ எப்படி கபசுர குடின்னு கபாக்ஸா வர்றதுக்கு போதோ அன்றைக்கி தான் நம்ம இதை நம்புவோம். தமிழகம் முழுக்க ஃப்ளூ காய்ச்சல், பெரிய அளவில் காய்ச்சல் இருக்குது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எந்த மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க? டாமி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை, அதே பிராண்ட் இருக்குது, டாமி ஃப்ளூ, ஆன்டி ஃப்ளூ அப்படின்னு ஒரு மாத்திரை. அதுக்கு பின்னாடி இருக்கிற கெமிக்கல் பேர் அசமல்டாவீர். அந்த அசமல்டாவீர் எங்கேருந்து எடுத்தாங்க படித்து பாருங்கள். டாமி ஃப்ளூங்கிற ஒரே மாத்திரை உலகத்தையே கோலாச்சிக்கிட்டு இருக்குது. பல $1 பில்லியன் அந்த ரோச் சம்பாதிச்சிட்டு இருக்கான். ஆனால் அந்த அசமல்டாவீருங்கிற அதனுடைய கெமிக்கல் டிரைவ்டு ஃப்ரம்
அன்னாசிப்பூ, தக்கோலம், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பிரியாணியில் நட்சத்திர வடிவில் வைக்கிறோமே, அதிலிருந்து ஷிகிமிக் ஆசிட்னு ஒன்று பிரித்து அதிலிருந்து அசமல்டாவிர் அவனே எழுதியிருக்கான். விக்கிபீடியாவில் போய் இன்றைக்கி ராத்திரி பாருங்கள், டேமி ஃப்ளூ அப்படின்னு விக்கிபீடியா பாருங்கள். எதுலேருந்து டிரைவ் பண்ணிப்பானா அந்த ஸ்டார் அனைஸ், பொட்டானிக்கலி இல்லிசம் வீரம்னு பேர், அதுலேருந்து தான் எடுக்கிறான். அவன் எடுத்து டிசைன் பண்ணி இப்போ அதை கெமிக்கலாகவே மாற்றிட்டானுங்க, பேட்டன் பண்ணி வித்துட்டு இருக்கான். உலகம் முழுக்க அந்த ஒரே மருந்து. அதை படிக்கும்போது ரொம்ப முதல்ல 5-6 வருஷம் முன்னாடி அதை படித்தப்ப, இவ்வளோ ஒரு கெமிக்கல் இது வேற எங்கேயாவது பிளான்ட்டில் இருக்கான்னு பார்த்தா அதே ஷிகிமிக் ஆசிட் இந்த வெஸ்டர்ன் காட்டில் 22 பிளான்ட்டில் இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ணலை இன்றைக்கி வரைக்கும். அவன் செஞ்சுருப்பான், அவன் நிறையா எல்லாத்தையும் பார்த்துட்டு இதில் தான் நிறையா இருக்குன்னு. இந்த அன்னாசி பூவை அருணாச்சல பிரதேசத்திலிருந்து சீனாவில் அதை தொடர்ச்சியாக ஏற்றுமதி பண்ணி அங்கே பிரித்து தான் அந்த மருந்து 20 வருஷத்தில் இன்றைக்கி டேமி ஃப்ளூவாக வந்திருக்கு. ஒரு கசப்பான ஒரு மனம் உள்ள ஒரு நம்ம ஊர் ஸ்பைஸ். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை ஸ்பைசஸும் அப்படியான ஏதாவது ஒரு பயனை கொடுக்கக்கூடியதான். நம்ம சீரகமாக இருக்கட்டும், கருஞ்சீரகமாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், வெங்காயமாக இருக்கட்டும், வெள்ளைப்பூண்டாக இருக்கட்டும், சின்னமான் லவங்க பட்டையாக இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், எல்லாத்துக்குள்ளேயும் எதில் ஒரு மனம் வருகிறதோ கொதிக்கும் போது லேசாக அது வாலட்டைலில் யூஜினால் அப்படின்னு ஒரு கண்டென்ட் 25 டிகிரியில் மேலே உடஞ்சி வரும். அப்படி இருக்கக்கூடிய மனமூட்டிகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம உடலுக்கு நலம் பயக்கக்கூடிய. அப்போ நம்ம அதை ஒன்று தேநீராகவோ இல்லை பிரியாணியில் போட்டோ எப்படியாவது நாம் எடுத்துக்கொண்டே இருக்கணும். நோயை நீக்குவதற்கான அக்கறை நம் வீட்டில் ஒவ்வொருத்தருடைய அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்வது, ஒரு 20 நிமிடங்கள் நம் அடுப்பங்கரையில் நாம் அக்கறைப்பட்டால் 20 ஆண்டுகள் நம் ஆயுட்காலத்தில் சிறப்பாக இருக்கலாம். கூட 20 நிமிஷம் தான். என்ன செய்யலான்னு ஒரு சிந்தனை, அதை எப்படி செய்யலாம்ங்கிற ஒரு அக்கறை, இரண்டும் சேர்த்து கொடுத்தால் நிச்சயமாக அது பயனளிக்கும்.